ஹலோ எப்ரின் வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற பிப்ரவரி 2025க்கு நாங்கள் ரிவிஷன் ஃபுல்லாக நாங்கள் வந்து எக்ஸாம் ஹிந்தி தேர்வுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு வரோம். இப்போ ராசபாசம் வந்து செகண்ட் பேப்பரில் மதியம் நடக்கக்கூடிய தேர்வு 10th ரோமன் ஃபுல்லாக நாங்கள் வந்து ரிவிஷன் கொடுக்குறோம். இது வந்து ப்ராவர்பு, இந்த பழமொழி. இதில் மொத்தம் வந்து ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கலாம். மொத்தம் இதில் வந்து 5 கொடுப்பாங்க, 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இதுக்கு வந்து 10 மார்க்ஸு. இந்த 5மே உங்களுக்கு இப்போ நடத்தக்கூடிய 5மே உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். நல்லா தரவாக இதில் வந்து இந்த 5ல் வந்து ஒரு 4 படிச்சிட்டிங்களா கண்டிப்பாக வந்து 2 வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா தரவாக பார்த்துக்குங்க. இது வந்து ப்ராவர்பு நம்ம பார்க்குறோம். கின்கி தோ லோகோங்தி ககாவர்த்தோங்கோ சம்ஜாயே, இந்த பழமொழி வந்து என்னன்ட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி ஹெட்லைன் சொல்லியிருக்காங்க. சைடில் மார்க் வந்து 10 மார்க்ஸ் இருக்குது. 5 கொடுத்துருக்காங்க. 5ல் வந்து எனி 2 அட்டன் பண்ணால் போதும். ஃபஸ்ட் ஒன் வந்து லக்கடிக்கே பல் பந்தரியான் நைசே. லக்கடி அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து அந்த குச்சி மேலே வந்து குரங்குகள் வந்து எப்படி வந்து டான்ஸ் ஆடுது அப்படின்றத அந்த ஹெட்லைன்ஸ் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. குரங்குகள் வந்து மரத்தில் வந்து நடனம் ஆடின அந்த ஹெட்லைன்ஸ் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக எழுதிடலாம். தண்டக்கே பயசே ஆத்மி ஷப்பு குச்சி கர்த்தாகே அப்படின்னா தண்டனை பயத்தினால வந்து ஒரு மனிதன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறான், தவறு செய்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தண்டை அப்படின்னா தவறு செய்கிறதுனால தான் மனிதன் வந்து அந்த பயத்தில் தான் தவறு செய்கிறான் அப்படின்னு தான் இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது. இதே நீங்கள் மீனிங் புரிஞ்சுக்கணும். அது கீழே இங்கே மீனிங் கொடுத்துருக்காங்க. இதனால் படித்து பார்த்துட்டு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ப்ராவர்பே எழுதுகிறோம். நம்ம மோகன் தப்தர்கி ரோஜி தேர் சே ஆத்தாத்தா. மோகன் வந்து தப்தர் அப்படின்னா ஆஃபீஸு, அலுவலகத்துக்கு வந்து எப்பயுமே வந்து ரோஜினா தினமும் அர்த்தம். தினமும் மோகன் என்ன பண்ணால் அலுவலகத்திற்கு ரொம்ப தாமதமாக தான் அவன் போயிட்டுருப்பான் ஆஃபீஸுக்கு. ஏக்கு தின் ஜப்பு மாலிக்கு நீ உஷ் புலாக்கர் நௌக்கரி சே நிக்கல் தேனேக்கு தம்கி தா. உடனே டெய்லி வந்து என்ன பண்ணுறாங்க, மோகன் வந்து டெய்லியும் ஆஃபீஸ்க்கு லேட்டாக வரான்ட்டு ஒரு நாள் என்ன பண்ணுற, முதலாளி வந்து மாலிக்கின முதலாளி வந்து உஷ் புலாக்கர் அவரை கூப்பிட்டு, அந்த மோகனை கூப்பிட்டு அந்த அந்த வேலை செய்கிறவரை கூப்பிட்டு, ஏன் இந்த மாதிரி வந்து உன்னை வேலையிலேருந்து உன்னை நீக்கிடுவேன். நிக்கல் அப்படின்னா நீக்கிறது. ஒன்று டெய்லி தினமும் நீ லேட்டாக வந்துட்டுருக்கோன்னு வேலையிலேருந்து உன்னைய நீக்கிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் மிரட்டுறாரு. தம்கினா மிரட்டுறாரு அந்த வேலை செய்கிறவர். உஸ் தின் சே மோகன் சம்மியப்பர் ஆனே லகா. உடனே அவர் சொல்லிட்டாருன்னு என்ன பண்ணுறாப்புல, உடனே அந்த நாள்லேருந்து மோகன் என்ன பண்ணாப்புல தினமும் அந்த நேரத்துக்கு சம்மின்னு அந்த நேரத்திற்கு கரெக்டாக அந்த டைமுக்கு முன்னாடியே அந்த ஆஃபீஸ்க்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாப்புலையாம். சச்சே இதுதான் அந்த ப்ராவர்புடைய மீனிங்ஸு. இதுதான் லக்கடிக்கே பந்தரியா நாச்சே. இதனால் வந்து குரங்குகள் வந்து அந்த குச்சியில் வந்து லக்கடினா குச்சின்னு அர்த்தம். அந்த மரத்தில் குச்சி கிளக்கலையோ அதில் வந்து இந்த குழந்தைகள் வந்து அந்த குரங்கு வந்து டான்ஸ் ஆடுறது வச்சு சொல்கிறாங்க. இதுதான் அந்த மீனிங்ஸு. நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இது கண்டிப்பாக வரும். இதை வச்சு இந்த ஹெட்லைன்ஸ் எடுத்து லாஸ்ட் ஆர்டர் நீங்கள் எடுத்து எழுதிடலாம். அப்படியே ஈன்த்திக்கே சாந்து ஹோனா. ஈன்த் அப்படின்னா வந்து நீ எப்பயுமே சந்திரனாக இருக்க வேண்டும். சாந்த் அப்படின்னு நிலவு சந்திரனை வச்சு ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க. மில்னா துர்லப் ஹோனா ராம் அவுர் ரஹீம் மித்திரத்தே. ராமும் ரஹீம் எப்படி இருந்தாங்க, ரொம்ப நண்பர்களாக இருந்தாங்க. மித்திரன்னா நண்பன் அர்த்தம். 2 பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஜப்பு கயி தோனோங்கே பாத் வே மிலே. ரொம்ப நாட்களுக்கு கயி தீனோ அப்படின்னா ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, ஒருத்தருக்கு சந்திச்சிட்டாங்களாம். யார், ராமும் ரஹீமும். தோ ராம்னே ககா. உடனே ராம் வந்து சொல்கிறான், ரஹீம்கிட்ட சொல்கிறான், ஆப்புத்தோ ஈன்த்திக்கு சாந்துகோ கயே. நீ எப்பயுமே நீ சந்திரனாக தான் நீ இருப்ப அப்படின்னு சொல்லி நிலவுக்கு உதாரணமாக வந்து ரொம்ப உயர்வாக சொல்கிறான் ரஹீமை. அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து குவாங் பியாசேக்கே பாஸ் நகி ஜாத்தா. அப்படி தாகத்திற்கு வந்து கிணறு வந்து போகாது. பியாஸ்னா வந்து தாகனது தான், குவாங்கனா கிணறு. நம்ம தண்ணி தாக எடுக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நாம் தான் என்ன பண்ண கிணத்துக்கிட்ட போய் அந்த பக்கெட் விட்டு நம்ம தண்ணி அரைச்சி நாம் குடிக்கணும். தானாக வந்து கிணறு வந்து தண்ணி குடின்னு சொல்லாது அப்படின்னு தான் அந்த ப்ராவர்பில் சொல்லியிருக்காங்க.
जिसको ज़रूरत है वही दूसरे के पास जाता है. அது தேவைப்படுவர் வந்து வேறொருடம் வந்து அதை சொல்கிறார் அப்படின்ற அதோட மீனிங். உனக்கு யார் உனக்கு தேவைன்னா நீ தான் போகணும் அப்படின்றது அதுக்கு மீனிங்கு. கோபால் से उसके दोस्त से फ़ोन में कहा. கோபால் से கோபாலிடம் வந்து அவனுடைய நண்பன் வந்து ஃபோன் பண்ணுறான். கஹானே சொல்கிற ஃபோனில் சொல்கிறாரு, முझे 200 रुपये की ஜருரத் ஹே. எனக்கு 200 ரூபா வந்து எனக்கு கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது. ஜருரத்துன்னு தேவைன்னு தேவைப்படுது. ஜரா லாக்கர் தோ, அதனால் எனக்கு நீங்கள் சீக்கிரமாக எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபால் வந்து கேட்குறான். தப்பு கோபால்னே கஹான். உடனே வந்து கோபால் உடனே அதுக்கு சொல்கிறான், அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட சொல்கிறான், மேரே பாஸ் சம்மிய நகிஹே, எனக்கு வந்து வர்றதுக்கு வந்து எனக்கு நேரம் கிடையாது. மேரே பாஸ் அப்படின்னு எனக்கு வர்றதுக்கு பணம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. தும் ஆக்கர்லே ஜாவோ, நீ வந்து வாங்கிட்டு போ, நீ வந்து பணம் வேணா நீ வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி கோபால் சொல்கிறான். சச்சிகே குவா பியாசோன் கே பாஸ் நகி ஜோத்தா. அதனால் தாகம் வந்து எடுக்கிறவங்களுக்கு தான் தண்ணி வேணும்னா நாம் தான் கிணறு தேடி போகணும் அப்படின்றத அதுக்கு வந்து உதாரணத்தை சொல்கிறாங்க. அடுத்து 4th வந்து ஹீரேக்கு பர்க்கு ஜௌஹரி ஜானே. அவன் வந்து வைரத்தின் சோதனை வந்து நடைக்காரர் வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க. இந்த இடத்துல பர்க்கு அப்படின்னா வந்து வைரம்னு அர்த்தம். இந்த வைரம் வாங்கினா அதோட இது எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் அந்த கடைக்காரருக்கு அது தெரியும் அது அப்படின்னு. குண கோ பகச்சான் சக்தாகே அப்படின்னு வந்து நான் வந்து தரத்தை மட்டுமே வந்து தரத்தால் வந்து அங்கீகரிக்க முடியும் அப்படின்றது தான் இதோடைய மீனிங்ஸு. கர்நாடிக் கானே சுன்கர் गायक மாதவ் தோ குஷ் ஹுவா. கர்நாடிக்கு கானேனா வந்து பாடல், கர்நாடிக் வந்து இசை கேட்டு என்ன பண்ணுறாப்புல மாதவ் வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சி அடைகிறான். அந்த இசை கேட்டு பாடலை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கான். மாதவ் பர் முக் மோகன்கி சம்யமே குச்சி நகி ஆயா. ஆனால் மோகனுக்கு வந்து அந்த பாடலை பற்றி ஒன்றுமே அவனுக்கு ரொம்ப எதுவுமே புரியல. கர்நாடக இசையை பற்றி அவன் பாடலை அவனுக்கு ஒன்றுமே புரியல. கியோன்கி ஏனென்றால் ஹீரேக்கி பர்க்குத்தோ ஜௌஹரோஹி ஜானே. இங்கே மேலே இருக்க இந்த ஹெட்லைன்ஸை இங்கே எடுத்து அப்படியே கொடுத்து ஒருத்தருக்கு வந்து ஒருவனுக்கு வந்து வைரத்தை வந்து சோதிக்கிறது கண்டிப்பாக கடைக்காரனுக்கு அது என்னன்னு தெரியணும் அப்படின்றது தான் இதோட மீனிங்ஸு. லாஸ்ட் ஒன் வந்து ஹாத்திக்கே தாந்த் கானேக்கே அவுரு திக்கானேக்கே அவுர். அது யானைகள் பற்கள் வந்து ஹாத்திக்கே தாந்த்னா பல், யானையோடைய பற்கள் வந்து கானேன சாப்பிடுவதற்கும் அவுர்னா மற்றும் திக்கானேக்கே அவுர் திக்கானேனா காட்டுவதற்கும் அப்படின்றது மாதிரி இங்கே மீனிங் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கர்ணா குச்சு ககனான சொல்வதற்கொன்னும் செய்வதற்கொன்னும் தூசரேக்கே தோக்கா தேனா. தூசரே நம்ம ஒன்று சொல்கிறது ஒன்றா நம்ம வந்து சொல்லுவோம், ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக நம்ம செய்ய மாட்டோம், இது வந்து ஏமாத்துறது தான் அது அப்படின்றது தான் இதோட ப்ராக்கெட்டில் மீனிங் இருக்குது. இதை வச்சு நம்ம இந்த ப்ராவர்ப் எழுதுகிறோம். ராம்னே ரவி சே கஹா. ராம் வந்து ரவிகிட்ட வந்து சொல்கிறான், ஹமாரே நேதா ஜப்பு பாகர் நிகழ்த்திகை. ஹமாரே அப்படின்னா வந்து நம்ம தலைவர்கள், நேதான தலைவர்கள், நம்ம தலைவர்கள் வந்து வெளியே போகும்போது பாகர் நிகழ்த்தி வெளியே போகும்போது தோ சஃபேத்து காத்திக்கு கப்படேக்கு பகன் தேகை. நம்ம தலைவர்கள்லாம் வெளியில் போகிறப்போ வந்து அவங்க வந்து வெள்ளை வந்து கதர் ஆடை வந்து அணிஞ்சிட்டு போகிற, கப்படைனா ஆடைன்னு அர்த்தம். கப்படே பகன்த்தினா உளுத்துறது. வெளியில் போகிறப்போ வந்து வெள்ளை ஆடை வந்து அணிஞ்சிட்டு போகிறாங்க. ஆனால் கர்மே விலாயத்தி கப்படே பகன் தேகை. ஆனால் வீட்டில் இருக்கிறப்போ வந்து வெளிநாட்டு துணிகள் தான் வந்து ரொம்ப உயர்வான துணி தான் வந்து பேண்ட்டு சூட்டு கோட்டுன்னு அணிகிறாங்க.
அப்படின்ற மாதிரி வந்து ராம் வந்து ரவிகிட்ட வந்து சொல்கிறான். அதுக்கு ரவினே ககா, அதுக்கு வந்து ரவி சொல்கிறான் ராமகிட்ட, கியா தும் ஹே மாலூம் நஹி, இது வந்து உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு, ஹாத்திக்கே தாந்து கானேக்கே கானேக்கே அவர், இந்த மாதிரி வந்து யானை வந்து சாப்பிட்றதுனால தான் சாப்பிட்றதுக்கு யானை வந்து காட்டி தான் என்ன பண்ணுறாங்க, அது வந்து உணவு நம்ம சாப்பிட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, காட்டி நம்ம பொருள் கொடுக்கறதுனால யானை வந்து அது சாப்பிட்டுக்குது, இதுதான் அதுக்கு மீனிங்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். திக்கானேக்கே அவர் ஹேத்தே ஹேத்தே ஹே, யானை வந்து சாப்பிட்றதுக்கு இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி, யானை வந்து வயிற்றுக்கு சாப்பிட்டுக்குது, நம்ம பொருளும் கொடுத்துட்றோம், அந்த மாதிரி தான் ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.